ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜோ விலாக். இப்போ நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னா, நாங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது, இப்போ நாங்கள் செகண்ட் இயர், நாங்கள் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது செகண்ட் இயரில் ஒரு அண்ணா படித்தாங்க. அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் என்னென்னா, அவங்களுக்கு வந்து பையன் பிறந்திருக்கான், பிறந்து 4 மாதம் ஆகுது. இப்போ தான் அவங்களுக்கு பேர் வைக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக போகிறோம். பார்த்திங்களா, கிஃப்ட்டு வாங்கியாச்சு. பார்க்கும்போதே தெரியுது, என்னென்னு தெரியுதா? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்புறம் சொல்கிறேன். சரியா? அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் லொக்கேஷன் எங்கன்ட்டு. ஃபோன் எடுக்கல, பிஸியாக இருப்பாங்களோ. ஹலோ அண்ணா. ஹலோ அண்ணா. அண்ணா நான் ஜோரன்ஸ் பேசுறேன். தம்பி வந்துட்டியா? ஆமாண்ணா, சாத்தாங்குளத்துல இருக்கோம். மண்டபம் எங்க? மண்டபம் திசைநல தம்பி, திசைநல விஎஸ்ஆர் மாலு. திசைநிலையா? ஆமா ஆமா, அதான் உனக்கு இந்த மெசேஜ் அனுப்பி போட்டுருந்தேன், போட்டோ அனுப்பி போட்டுருந்தேன். சரி சரி, ஒழுங்கா பார்க்கல. சரி சரி, திசைநிலை விஎஸ்ஆர் மாலா? விஎஸ்ஆர் மால் தம்பி. அங்க மண்டபம் இருக்கோ? ஆமா, மண்டபம் 2வது ஃப்ளோர்ல இருக்கு. சரி சரிண்ணா, சரி அப்போ கிளம்பி வரோம். சரி வாங்க தம்பி. மண்டபம் திசைநிலையாங்க, சாத்தாங்குளத்துல வந்து நிற்கும். வாங்க கிளம்புவோம். நான் கூப்பிட்டு போறேன். திசைநிலையில டிராஃபிக்கா? ஸ்லோவாக போங்க, ஸ்லோவாக போங்க. ஃபார்ச்சுனர் லெஃப்டில் போங்க, அவன் வராங்க. பார்த்து ட்ரீம் கார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பஸ்ஸுக்கு வந்து நம்ம இடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பார்த்தீங்க அண்ணா, விஎஸ்ஆர் கிராண்ட் மால் தெரியுதா? அங்கே தான் நாம் இப்போ போகிறோம். விஎஸ்ஆர் கிராண்ட் மால், திசைநிலையில் மால். இதுதான் இன்னைக்கு கண்டென்ட். எடுத்துகிட்டு தான் இருக்கேன். என்னன்னா இங்கே மேக்ஸிமம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, திசைநிலையை சொல்ல மாட்டாங்க. ஒரு ஆடு, ஒரு இப்போ டிவியில் ஒரு ஆடு வந்துச்சுனாலும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, திசை மாநகரில், அப்படி தான் சொல்லுவாங்க. ஆமாம். அண்ணா இங்கே தான் வந்தாங்க. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமா. ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது எங்க போனோம்? மேடவா, அண்ணனோட பையனுக்கு தான் பேர் வைக்கிறாங்க. அங்க லிஃப்ட்ல போறோம். நீங்க வேற யாரையும் பார்க்க வந்தீங்கன்னா இந்த மேலதான் போறீங்களா? மேலதானா? அப்படியா? அப்ப நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. நாங்க ஃபர்ஸ்டே வர முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா ஸ்கூல் ட்ரைனிங் போயிருந்தோமா, உங்களுக்கு தெரியும்ல. சரி, ஆன்மீக செம்மல் மரியாதைக்குரிய அண்ணாச்சி பிஎஸ்எம் முருகன் அவர்கள் இப்பொழுது பெயரினை உங்கள் முன் சூட்டுவார்கள். சுப்பிரமணியனுடைய பேரனும் இமானுவேல் ராஜாமணி சகோதரா இவருடைய புதல்வன் பெயர் சூட்டு விழா இன்று இனிதாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு பெயர் சூட்டு விழா
சாமுவேல் சுப்பிரமணியன். இப்பொழுது உங்கள் அனைவரும் முன்னிலையில் சாமுவேல் சுப்பிரமணியன் என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்டு, நம்ம ஃபங்க்ஷனுக்கு ஆல்ரெடி வரணும் தெரியும்ல. வந்து பார்த்தா தலைவர் முதலால இப்படி உட்காந்துருந்தான், அதனால வந்து பக்கத்தில் உட்காந்தாச்சு. மைக்கு கொடுக்கறதுக்குள்ள பட்ட பாடு இருக்கு. எல்லாமே உருட்டு. இவன் தான் உட்கார்ந்து இருந்தா, நான் தான் உட்கார்ந்து இருந்தேன். எடிட்டிங்ல பாத்துக்க இதெல்லாம் என்ன எடிட்டிங்ல பாத்தினியா. அப்புறம் வந்து பார்த்தா மைக்கு கொடுத்து பேச வைக்கிறதுக்குள்ளே பெரிய படம் ஆயிட்டு. வாயை திறந்தா நல்ல வார்த்தை பேசலாம்னு சொல்லி தான் மைக்கு கொடுத்தோம். ஆமா, ஒரிஜினலா ஃபாலோ பண்றால யார்? அதான் சொல்றேன், எந்த பிள்ளைகள் பேர் பார்த்தாலும் கிங்ஸ்லி நேசது நினைக்கிறேன். என்னடா இது, நம்மள ஃபாலோ பண்ணா நம்ம மெயின் ஏரியாவும் ஃபாலோ பண்ணிருக்க மாட்டோம். போன் எடுத்து பார்த்தோம்னா குண்டு பையில இப்ப நீ மட்டும் என்ன பண்றியா? நீ எல்லா பிள்ளைகள்ட்டையும் கடலை போட்டுட்டு இருக்க, எல்லா பிள்ளைகள்ட்டையும் பேசிட்டு இருக்க. வெங்காயம் வாயை மூடிட்டு கடை அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. அதான்ல உண்மை. தண்டவாளத்துல ஏத்துறான ஒண்ணு இல்ல, இந்த குண்டு பையில பத்தி கொஞ்சம் ஒரு பின்னணியோட பத்தி பேசுறது கொஞ்சம் டீசெண்டா பேச ப்ரோ. வீடியோ எடுக்கிறதுக்கு ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி பண்ற? சோதிக்காதீங்க ப்ரோ. உன்னை பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்க, எடிட்டிங்ல தூக்கிடலாம். நீ சொல்லு. எடிட்டிங்ல தூக்கிவியோ? எத்தனை சப்ஸ்கிரைபர்ல இருக்காங்க உனக்கு? எவ்வளோ? 275. 275. லைக்ஸ் எத்தனை லைக்ஸ் வந்திருக்கு நீ போட்ட வீடியோல? லைக்ஸ் எல்லாம் பார்த்தா மனசு கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் எடுத்து போட்டு பார்த்துக்கிட்டு போட்டோமா, வீடியோ எடுத்து போட்டோமா, அடுத்த வீடியோக்கு கண்டென்ட் எடுத்தோமா, அந்த வீடியோ எடுத்தோமா, அதை எடிட் பண்ணோமா, திரும்ப போட்டோமான்னு இருக்கணும். சும்மா எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்றான், எத்தனை பேர் லைக் பண்றான்னா பார்த்துட்டு லைவ் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னால லைவ் போடுற அளவுக்கு அதை பார்க்கறது 2 பேரும் பார்ப்பாங்க. லைவ் 2 பேர் பார்க்காங்கல்ல, அடுத்து நான் இன்னொரு 2 பேர் பார்ப்பாங்க. லைவ் இப்போ லைவ் நம்ம என்ன கேமிங் சேனல்லாம் நடத்துறோம் உட்காந்து சுட்டுக்கிட்டே போடுறதுக்கு. நீ தான் ஒவ்வொரு ஏரியாவா போய் கவர் பண்ணிட்டு இருக்கல, அதுல ஏதாவது லைவ் அப்படி லைவ் போட்டா ஏன்னா அப்போ வீடியோ எடுக்க முடியாதுல்ல. லைவ் போட்டா அதை வீடியோவா கொடுக்க முடியாதுல்ல. புரியுதா? அப்படி சொல்றீங்க. யோசிக்கணும்ல. லைவ் போடலாம். எனக்கே ஒரு நாள் சப்ஸ்கிரைபர்ஸ்ட பேசுறோம் அப்படின்னா உட்காந்து கமெண்ட்ஸ் ரீட் பண்ணிட்டு போடலாம். கமெண்ட்ஸ் எப்படி நல்ல கமெண்ட்ஸா வருதா இல்ல? கமெண்ட்ஸ் வர மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனை. கமெண்ட் பண்றாங்க, எங்க வந்து திரும்ப பண்றாங்க, எங்க வீடியோ பார்க்காங்க, வாட்ஸ்அப்ல வந்து கமெண்ட் பண்றாங்க, அதை இங்கேயே பண்ண மாட்டேங்கிறாங்க. ரொம்ப பாவம். ஏன்னா இது எப்படி திரும்ப போயிட்டு இருக்கு? இப்போ சும்மா கேஷுவலா பேசுனா அவன் இன்டர்வியூ எடுக்கிறான் இல்லையா? அப்படியே இன்டர்வியூ போட்டு அவ்வளவுதானே. அதாவது உங்க சேனலை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். எப்படி கண்ணாவை பத்தி நீங்க தப்பா சொல்லலாம்? ஓ சரி, கேளப்போ. சேனல் எப்ப ஆரம்பிச்சிய? அது ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம். 1 வருஷத்துல 275 சப்ஸ்கிரைபர்ஸ். பெரிய விஷயம். இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் பத்தியா? அடுத்த வருஷத்துக்குள்ள இன்னும் 500 கிட்ட வந்துடும். கலப்படாதீங்க. நம்ம 1 மில்லியன் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். 1 மில்லியன் ப்ரோ. 1 இயர்ல 1 மில்லியன். எஸ், வாழ்த்துக்கள் ப்ரோ. கண்டிப்பா 1 மில்லியன் ரீச் பண்ணிருவீங்க. ரீச் பண்றோம், அதான் நம்மளோட டார்கெட்டு. அது வரைக்கும் வீடியோ கண்டென்ட் எடுக்கிறது விடவே கூடாதுன்னு. இன்னும் வாரத்துல 2 நாள், புதன்கிழமை 1, சனிக்கிழமை 1 வீடியோ போடணும். வேற ஏதாவது கேட்கணுமா? வேற ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான். பரவாயில்ல, கேளுங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் சொல்லக்கூடிய ஆளு தான், நீ கேட்கலாம். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? கேட்டீங்களா? இப்ப கேளுங்க. ஒண்ணு கேட்கல. அதாவது வெறும் சோறுக்கு இல்லையம்மா சோறு. ஹலோ, என்னண்ணே அடிச்சு கூட போறீங்களாண்ணே?
வெங்காயம் நல்லா இருக்கு. அங்கே இருக்கிறவங்க கொடுத்துருப்பாங்க, நான் வாங்கிக்கிறேன் சரியா. முட்டை அவங்க ரிசிப்ட் அனுப்பி விட்டுருக்கேன் சரியா. முட்டை இதை கத்திட்டே அடக்காங்க தான் எதுவும். இப்போ பார்த்தீங்கன்னா இலை, வெங்காயம், முட்டை, சிக்கன் பீஸு. வெங்காயம் எதுக்குன்னு கேட்டான், பாதி வெங்காயத்தை அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டான்.